அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆண்டவரே, ஆபேல் தன் முழு அன்போடு பாசத்தோடு உமக்கு அற்புதமான காணிக்கை ஒப்புக் கொடுத்தார். காயின் முழு அன்பில்லாமல் அவர் காணிக்கை அர்ப்பணித்தார். நீர் ஆபேலின் காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி பார்த்தீர். அவன் காணிக்கை நீர் ஆசீர்வதித்தீர். அபிரகாம் தன் ஒரே மகனை உமக்கு காணிக்கையாக படைத்ததை நன்றியுடன் நீர் நினைத்து பார்த்தீர். ஆண்டவரே, உம்மை சிறு குழந்தையாய் சூசையும் மரியாவும் வானகத்தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தனர். வானகத்தந்தை இந்த காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கினார். சக்கேயு தன் மனமாற்ற வாழ்வை காணிக்கையாக ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறார். அதை நீர் கனிவுடன் கண்ணோக்கி பார்த்து அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா என இல்லமாக மாற்றினீர். பேதுருவின் மறுதளிப்புக்கு பின் ஆண்டவரே, அவருடைய மனமாற்றத்தின் கண்ணீரை கனிவுடன் கண்ணோக்கி பார்த்தீர். கணனிய தாயின் நிறைவிடாத வேண்டுதல் காணிக்கையாக கனிவுடன் உம்மால் பார்க்கப்பட்டது. ஆண்டவரை, நாங்களும் பல வழிகளில் காணிக்கையை பொருளாகவோ பணமாகவோ ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் விரும்புவது எங்களுடைய உள்ளார்ந்த மாற்றம் பரிசாக உமக்கு தர வேண்டும். அதை நீர் கனிவோடு கண்ணோக்குவீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.